களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நான் வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை கிருபை கிருபை, அவருடைய தெய்வீக அன்பு நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்று அவர் செய்கிற ஒரு கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவரை நாம் துதிக்கணும், தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுக்கிறமா இருக்கிறது. அந்த நிலையிலே வருகிற பொழுது அவருடைய கிருபைகள் எல்லாம் அப்படி மழை போல பனி போல அப்படி இறங்கி வாழ்க்கைக்கு வரும். இதுதான் உண்மையான கருத்து. யோவானிலே 15ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் அல்லவா, 16ஆம் வசனம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் மிகுந்த கணித்தென்று நினைத்திருக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன சொன்னது? நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை செய்வார். தேர்ந்து கொள்ளவில்லையா? நான் தான் தெரிந்து கொண்டேன். இன்று நீங்களும் நானும் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தானே அழைத்து அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக, விண்ணக தந்தையுடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கியிருக்கிறார் இல்லையா? நாம பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட கடந்து போகணும். பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட நாம் கடந்து போகணும். அந்த கடந்து போகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவரை நாம் மையமாக வைக்கப்பட வேண்டும். மையமாக வைக்கணும். இயேசுவின் மூலம் நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். ஏன்? அவர் தானே நம்மை அழைத்து ரத்தத்தினாலே கழுவி நம்மை தூக்கிக்கொள் நடப்பிக்கின்றார். எனவே அவர் கொண்டிருக்கணும். எனவே தான் யோவானிலே பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 13 and 14 வசனம் நம்ம அருமையான கருத்து தான். யோவானிலே 14ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனம் தான். நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்களா, 15ஆம் அதிகாரத்தில் 16 வசனம். அந்த கருத்து இந்த கருத்து டச் ஆகும், ஒத்து வரும். எப்படி பார்க்கணும்? அங்க சொல்லுவார் இன்றைக்கு யோவானிலே 14ஆம் அதிகாரத்திலே 13, 14 பார்க்கிற பொழுது, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் என் பெயரால் எது கேட்பாலும் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். தந்தை மகன் வழியாக மாட்சி, தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வழிமுறைகளை பாருங்கள். வழிமுறைக்காரங்களுக்கு நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அது தந்தையாம் கடவுள் செய்வார். ஏன்னாக்க என்ற வழிமுறை அப்படியே போயிட்டு மாற்றி பெறும் பொருட்டாக செய்கிறான். அடுத்தது என் பெயரை எது கேட்டாலும் நான் செய்வேன், அவர் செய்வார் நான் செய்வேன், அவர் செய்வார் நான் செய்வேன் என்ற கருத்தை நீ பார்க்கணும். எல்லாரும் இந்த கருத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த நான் சொன்ன தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எங்கேயோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர் இல்லைங்களா? அவர் தேடி வந்தாரு, நம்மை மாத்தினாரு, அவருடைய பிள்ளைகளாகிற ஒரு எண்ணம். அவருடைய ஆவிக்குள்ளே நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பார்க்கணும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஜெபிக்கிற வழிமுறைகள் பார்க்கணும். ஜெபிக்கிற வழிமுறை பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மனசுல தூய்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இரண்டாவது, அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலையிலே இயேசு மூலம், இயேசு வழியாக நம் ஜபங்களை அனுப்பணும் பார்க்கிறோம். அந்த கருத்து சரி. மூன்றாவது ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமகளே. இந்த 5 கைட்டு சொல்றேன்.
இந்த ஜெபத்தின் வழிமுறை இருக்குல்ல, நிறைய இருக்குது. ஆனால் கூட தூய ஆவியானவர் இந்த நாளிலே என்ன உணர்த்துறாரோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல அந்த 2 பாயிண்ட். முதல்ல தூய்மையான உள்ளத்தோடு கூட வரணும், மனச்சாட்சி குற்றம் இருந்தால் போறதுக்கு நிற்கும். 2வது அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டனால இயேசு கிறிஸ்து வழியாக நாம அப்படியே நாம் கொண்டாடுகிற பொழுது காரியம் நடக்கும். சரி, 3வது பார்க்கும் பொழுது எரேமியாவுல ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லியிருப்பார். எரேமியாவுல ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லியிருப்பார். 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரத்துல அந்த என்ன அந்த எரேமியாவுல சொல்லுகிற பயங்கரமான அந்த 12-13 வசனம், 12-13 வசனம். நான் சொல்லுனாக்க இந்த 11வது 29ல 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்வார்னாக்க, உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று, அது நல் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதமான திட்டங்கள் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் பார்க்கும் பொழுது ஒரு கருத்து சொல்லிருக்கும். 13ஆம் வசனம். இந்த கருத்தை அப்படியே ஒவ்வொன்றும் எடுக்கணும்னாக்க பயங்கரமான நிலைகளில் நம்ம கொண்டு போகணும், சிந்தனை கொண்டு போகணும். பிரியமானவர்களே, இது உலக பிரமாண, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை வழிநடத்துகிறது தான், போகிற பாதையை காட்டுகிறது தான், வழிநடத்தி எடுக்கணும். எடுக்கல எடுங்க, எல்லாரும் எடுக்கணும்னு வேண்டுங்க. அப்பதான் மீட்பு அடையணும். நீங்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறது. எல்லா மக்களும் மீட்பு பெறும் உண்மையை, இறை வார்த்தையை அறிந்து வேண்டும். சரி, இருக்கட்டும், பாரத்தை சொல்லுகிறேன், விடுங்க. எரேமியாவுல 29ஆம் அதிகாரத்துல இந்த 12-13 வசனத்துல முதல்ல 12வது வசனத்தை நான் படிக்கணும். இந்த 12ல எரேமியாவுல 29ல 12-13 மோஸ்ட் 13 படிங்க. 13 படிங்க, அப்புறம் 12 படிக்கலாம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது, நீங்கள் முழு உள்ளத்தோடு கூட என்னை தேடுகிற பொழுது, நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு கூட தேடுகிற பொழுது, நீங்கள் கண்டடையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் முழு இல்லத்தோடு கூட தேடணும். அப்போ கண்டுகொள்வோம். கண்டு அடைவீர்கள். சொல்லுகிற பொழுது ஏதோ சிறுவத்திலேயோ படத்திலேயோ அல்ல. இன்னைக்கு நோயோடு கூட இருக்கிற நீங்க அவரை குணமாக்குற ஆண்டவராக, தெய்வீக மருத்துவராக நீங்க காண முடியும். ஒருவேளை நீங்க பல பிரச்சனை போராட்டத்திலே இருக்கிற நீங்க அவரை விடுதலை நாயகராக நீங்க பார்க்க முடியும். ஒருவரை பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிற நீங்க நாம அவரை பாவ பரிகார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாய் காண முடியும். ஒவ்வொரு நிலையிலும் அவரை நாம் அப்படியே பார்க்க முடியும். அதான் காண, நீ முழு உள்ளத்தோடு கூட என்னை தேடுகிற பொழுது என்னை கண்டுகொள்வீங்கன்னு சொல்றாரு. கண்டுகொள்வீங்கன்னு சொல்லுகிற கருத்துக்கு பார்க்கணும். சரி, கண்டுகொள்ளுங்க. அந்த கண்டுகொள்ளுங்க. அடுத்தது இப்போ நீங்க கண்டுகொள்ளுங்க, முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற போது கண்டுடைவீர்கள். அடுத்து இப்ப 12வது வசனம் படிங்க. இப்ப 12. நீங்கள் என்னிடம் கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாருங்க, முதல்ல தேடணும், அப்புறமால அவர்கிட்ட மன்றாடணும். அப்போ இந்த 2 கருத்துக்களுமே அருமையான ஒரு கருத்தை சொல்லிக் கொடுக்கிறது. முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடணும். அப்போ நாம் கண்டுகொள்ளுகிறோம். அப்போ நம்ம மனசில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஐயா அவர்கிட்ட நாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். அவர் பார்க்கிற பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஒப்பு கொடுக்கிற பொழுது கண்டு வரணும். முழு உள்ளத்தோடு கூட நாம் இந்த முழு இதயத்தோடு சொல்லுகிற பொழுது என் கருத்துக்கள் மிக மிக அருமையான கருத்து எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு பார்க்கணும். ஏன் ஆட சொல்லுவாரு, நம்ம ஒரு பாட்டு பாடுவாங்க, அருமையான பாட்டு, நீங்க கூட எல்லாம் பாடுவீங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை அது முழு இதுல இனச்சட்டத்துல 6ஆம் அதிகாரத்தில் 5வது சொல்ல முழு உள்ளத்தோடு முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு சொல்லுவார். அந்த கண்டு முழுசா கொண்டு போனோம். சரி, இது நான் சொல்லுகிற பொழுது கண்டுகொள்ளும் சொல்லுகிற ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியை உணர்த்துகின்ற ஒரு கருத்து எனக்கு ஒன்று வருகிறது. பிரியமானவர்களே, 2 அரசர் எடுங்க. 2 அரசர் நான் எடுக்கிறேன். 2 அரசர்ல 19ஆம் அதிகாரம் எடுக்கிறேன்.
2 அரசர்கள் 19 அதிகாரத்தில் நீங்க படிச்சினாக்க 19 முதல் 20 வசனம் 19 முதல் 20 வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்க சீரியர் அசிரியர் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போரிட்டு வருகிறாங்க. அங்க எசேக்கியா என்கிற அந்த மன்னன் அங்க ஜெபம் என்கிற ஒரு கருத்தை பார்க்கணும். எனக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சமான இருக்கு. 19 பார்க்கும் பொழுது ஒரு பேப்பர் மாறி போச்சு. அதில் பார்க்கும்பொழுது அவர் ஜெபம் பண்றது பார்க்கணும். அந்த இதுல இருந்து 19 இருந்து 14 இருந்து 20 வசனம் 14 இருந்து 20 வசனம் பார்க்கிற பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். எசேக்கியா அரசன் மண்டாடுக்க அந்த அசிரியர் வந்து போரிட வர்றாங்க. இவ்வளவு முடியல. அந்த அசிரிய மன்னன் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அனுப்புறான். 4 கிழமை தொலைப்பேன்ட்டுக்கு தயவுசெய்து அந்த 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். எசேக்கியா தூதரின் கையில் இருந்து அந்த அசிரிய மன்னன் கொடுத்திருந்தாங்களே அந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோயிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தூத அனுப்புகிறாங்க, நாளைக்கு வந்து எல்லாம் அடிச்சு தூள் கலப்ப போறாங்க, அழிச்சிட்டு பாருன்னு சொல்லி கொண்டு அந்த அசிரிய மன்ன சொல்லிட்டு இவர் வாங்கி படிச்சு பாத்துக்கிறாரு. என்ன பண்றது? உடனே கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போடுற கேட்டுக்கு ஆலயத்துல அந்த ஆண்டுக்கு முன்னாடி அப்படி வச்சிடறாரு. கருத்து பார்க்கணும் எப்படி எனக்கு என் அன்புக்குரியவர்களே. அப்படி அந்த 14 வசனம் வச்சிட்டு பின்னாலே அந்த 19-20 வசனத்துல அங்க சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். 14 அப்படி சொல்லி வச்சிட்டாரு. அவரு வச்சுட்டு ஜெபம் பண்றார். 19-20 வசனத்தை நீ படிச்சு பார்க்கணும். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது ஆமோசின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னர் சனகரிப்பை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே. பாருங்க, அவர் சொல்லி கொண்டிருக்காங்க. அவர் சொல்றாரு அந்த இந்த வசனம் 19-20 பாருங்க. அதுல எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். ஜபம் பண்றா சும்மா சாதாரண எடுத்து கொண்டு போய் பெட்டிஷனை வச்சுட்டாரு. வச்சுட்டாரு சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவரே ஜபம் பண்றாரு. வச்சுட்டாரு. அடுத்து ஜபம் பண்றாரு. என்ன ஜபம் பண்றீங்க? ஆண்டவரே நீங்க செயல்படுங்க, இதனால நீங்க தாங்க ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லா அரசு நீ தான் ஆண்டவரே, எல்லா ஆட்சியும் சொல்லி ஜபம் பண்றாரு. அப்படி எசேக்கியா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்ற பதில் தான் முன்ன படிச்சாரு, பிரதர் படிச்சார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்த அசிரிய மன்னன் சனகரியை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன், வச்சதையும் பார்த்தேன், நீ ஜெபம் பண்ணதையும் கேட்டேன், நான் எடுத்துக்கிற ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு அடுத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். பார்க்கணும் பிரியமானே. நான் என்னுடைய சில வேலையில சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இப்படி எதிரி இப்படிலாம் பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு பணம் வர வேண்டியது வரவே இல்லையே பிரதர், எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு பிரதர் அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேஸ் குத்துருங்கன்னு சொல்லுவேன். என்ன பிரதர் கேஸ் கொடுத்து சொல்றீங்க? நான் சொல்றது, நான் உலகப்புறமான வக்கீல்கிட்ட கேஸ் கொடுக்க சொல்லல, வக்கீல்கிட்ட கேஸ் கொடுக்க சொல்லல, நமக்கு வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக போராடுகிறவர், நமக்காக நீதிபரராக இருக்கிறவர் ஆண்டவர், அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுங்க. எப்படி பிரதர் சொன்ன? எழுது, ஒரு பேப்பர்ல எழுது பிரம் டூன் போட்டு எழுதி போயிட்டு ஆண்ட சமூகத்தில் எசேக்கியா மன்னன் என்ன பண்ணிருக்கிறாரு? கோயிலு போயிட்டு பேப்பர் வச்சுட்டாரு, கொடுத்த நோட்டீஸ் அவரு வேலை பண்ணிக்கிட்டாரு இல்லைங்களா? ஆண்டவர் எழுதிட்டு போயிட்டு ஆண்ட சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுங்க, ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி வாழ்க்கை விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. என் அன்புக்குள்ளே ஜெபிக்கிற முறையை பார்க்கணும். இப்படி நாம் முழு உள்ளத்தோடு கூட கடந்து சென்று அவர் சமூகத்தில் வேணும். முதல்ல பார்த்தோம், தூய உள்ளத்தோடு கூட தைரியப்போம், அவர் தேர்ந்து கொள்ள மக்களாக போயிட்டு இருக்கிறோம். மூணாவது முழு உள்ளத்தோடு கூட நாம் தேடி, முழு உள்ளத்தோடு அவர்கிட்ட எல்லாம் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் பொழுது அங்கு அபரிதமான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும்.
எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 3 பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த பாயிண்ட் சொல்லுகிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே கண்டுதான் ரோமர் 10 8ஆம் அதிகாரத்திலே 26, 27 வசனம் சொல்லுகிற ஒரு கருத்து தான். இப்ப நான் இப்படி சொல்ல வரும்போது நம்ம எப்படி ஜெபமாட்ட தெரியலன்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு அங்க ரோமர் 10 புனித பவுல் அடிகள் ரோமர் சொல்லுவார் 8, 26 and 27 வசனத்தை நாம் எடுக்கலாம், படிக்கலாம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில், தூய ஆவியார் நமக்கு வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார், நமக்கு துணை இருக்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். அங்க தூய ஆவியானவர் நம்ம என்ன இயேசு ஆண்டவர் கொண்டு வந்தோம், அடுத்து இங்க தூய ஆவியானவர் கொண்டு வருகிறோம். பிரியமகள் எப்படி ஜெபம் பண்ணது தெரியுமா அவர்களுக்கு இந்த கருத்தில் இங்க பார்க்கணும். உள்ளங்களை ஊடுருவி காணும் கடவுள், உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள், துருவி ஆயும் கடவுள் சொல்றீங்க. தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியானவரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி அந்த உள்ளங்களை துருவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய மொழிப்ப ஊடுருவி பார்க்கணும், துருவின்னு பார்க்கணும். அதுல பழைய மொழிப்ப ஊடுருவி. அப்ப உள்ளங்களை துருவி ஊடுருவி காண்கிற கடவுளுக்கு ஏற்றபடி தூய ஆவியானவர் தானே கடவுளுக்கு உகந்த முறையிலே பகிர்ந்து பேசுகிறார். ஊடுருவி காண்கிற அந்த கடவுளுக்கு ஏற்றபடி இங்க அவங்க அப்படி பரிந்து பேசி ஜெபிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த முறையில் அப்படின்னு பார்த்தா யோவான்லே 4ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனம். யோவான் 4, 23, 24 அந்த 23வது வசனம் மட்டும் படிக்கும் போதும் அதுல அனுப்பி சொல்ற கருத்து பார்க்க. காலம் வருகிறது ஏன் வந்து விட்டது அப்பொழுது உண்மையாய் வழிபடுகிறவர்கள் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே வழிபடுகிறவர்கள் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். தந்தை விரும்புகின்ற முறைதான் உகந்த முறையில் எங்க சொல்லுது? ரோமர்ல 8:27 சொல்லுது. அங்க தூய ஆவியானவர்தானே உகந்த முறையில் அவருக்கு. அப்ப தந்தை விரும்புகின்ற முறையில் அந்த தந்தை விரும்புகிற முறை என்ன? ஏன் அன்புக்குருவுகளே இந்த பழைய மொழிப்பன ஆவியிலும் உண்மையிலும் சொல்லப்பட்டிருக்கும். ஆவியிலும் உண்மையிலே என்று சொல்லுகிற பொழுது ஆவியானவர் தானே வார்த்தைகளை எடுத்து கொடுப்பார். இன்னைக்கு நான் பைபிள்லாம் படிச்சு மனசுல நிறுத்தி இருக்கிறேன்னாக்க, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குனாக்க ஆண்டவர் தூயான்னு சொல்வாரு, இந்த ஏசாயாவுல இந்த அதிகாரத்தை எடு, இந்த வசனத்தை எடு, மத்தேயுல இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை எடு. அது அவர் சொல்லப்பட்ட வார்த்தை. யாரு? ஆண்டவர். அது கண்டிப்பா நடக்கும். நான் ஏற்கனவே இதை பத்தி ஜபத்தின் வல்லமை பத்தி, பதில் தரும் ஜபங்கள் பத்தி நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். நீங்க முடிஞ்சா யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. யூடியூப்ல பார்த்தனாக்க அதெல்லாம் நிறைய மெசேஜ் யூடியூப் இந்த டிவியில கொடுக்கிற செய்தி எல்லாம் யூடியூப்ல நிறைய இடத்துக்கு வந்துருக்கிறாங்க. நீங்க பார்க்கணும். யூடியூப்ல டிவைன் லைட் மினிஸ்ட்ரி போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அல்லது பிரதர் செல்வநாதன் போட்டானாக்க இந்த செய்தியெல்லாம் அதுல இருக்குது. எடுத்து பாருங்க. இந்த செய்தி நான் அங்க டிஃப்ரெண்டா கொடுத்து இங்க டிஃப்ரெண்ட் படி கொடுத்திருக்கிறேன். சரி, அப்ப என்ன சொல்ல பண்ணாக்க, அங்க உண்மை அங்க ஆவியானவர் உணர்த்துவார். இந்த வசனத்தை எடுத்து சொல்லு, அது கடவுள் சொல்லப்பட்ட அது உண்மை உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வானத்து மழையும் பனி பூமியில் உள்ளது, எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் சொல்லு, அது சொல்ற வார்த்தை வெறுமையா திரும்புதல் சொல்றதுக்கு நீ அதை சொல்லு. இங்க தூய் ஆவியானவர் தானே உந்தி சொல்லி அவருக்கு உகந்த முறையிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான். பொறுமையான ஒரு கருத்து. இதை நான் சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்துறது கொண்டு வரணுங்க. தொடக்க நூல் எடுங்க. தொடக்க நூல்ல 32வது அதிகாரம் 32ஆம் அதிகாரத்துல
யாக்கோப் லாபான் வீட்டுக்கு போறாரு. அங்க கொஞ்ச நாள் எல்லாம் கடும் கஷ்டப்பட்டு திரும்பி வராரு. திரும்பியும் தன் தாய் தகப்பன் வீட்டுக்கு அங்க கடந்து வருகிறார். வருகிற பொழுது அந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு நிலை உண்டாகிறது. ஏன்னாக்க அவங்களுடைய சகோதரன் ஏசா ரொம்ப நிலையில பிரிச்சு போட ஒரு நிலை இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட்டு அந்த நேரத்தில் அது நீ படிச்சா 32ஆம் அதிகாரம் படிச்சா பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கேன். அதுல ஆடவர் கடவுளுடைய நிலையில அங்க ஆடவர் அங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த ஆடவர் வருகிற பொழுது அந்த அவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு யாரு அவர் ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு அப்படி பயங்கரமா கொண்டாடுவாரு. யாக்கோப் கொண்டாடுவாரு. 32ஆம் அதிகாரத்துல 26 and 27 வசனம். அப்பொழுது ஆடவர் என்னை போக விடு, பொழுது புலர போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசீர் வழங்கினால் ஒழிய, நீர் என்னை ஆசீர் வழங்கினால் வெளிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். நான் உன்னை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவர் ஆண்டவர் கையில் பிடிச்சுக்கிட்டு அவர் கத்து ஜெபம் இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரமே, அந்த 32ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கல்ல, தயவுசெய்து அங்கேயே நிறுத்துங்க, முடிடாதீங்க. இப்ப 26, 27 வசனம் படித்தீங்கல்ல, இப்ப 9ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் படிச்சு பாருங்க. அந்த யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட மண்டாடுகிற ஒரு மண்டாட்டு நிலையை அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது எப்படி அவர் சொல்றாரு பார்க்கணும். அங்கே வாக்கு தத்துவத்தை எல்லாம் சொல்லித்தான் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ இப்படிலாம் சொன்னீங்க ஆண்டவரே, நான் இப்படித்தானே வந்துட்டு இருக்கிறேன், நீ இப்படித்தான் சொன்னீங்க ஆண்டவரே, இப்படித்தான் வந்திருக்கிறேன்னு அந்த மனுஷன் சொல்றீங்க. அப்ப வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டாரு, இங்க ஜெபிக்கிறாரு. இங்க வாக்கு தத்தை சொல்லிட்டு நீர் ஆசீர்வதித்தால் வெளியம்மா விடமாட்டேன்னு பிடிக்கிறாரு. அற்புதம் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு கொண்டு போகணும். இறைவசன வார்த்தை வாக்கு தத்தை சொன்னாரு. அடுத்து ஆண்டவர் கால கை கட்டியும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆசீர்வதித்தால் விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. அங்க ஆசீர்வதித்தா போயிட்டு இருக்கிறார். யாக்கோப் என்கிற பேரை இஸ்ரேல் என்று மாற்றிச்சுட்டு போறார். இனி ஆசீர்வாதமா வாழியான்னு போயிட்டு இருக்கிறார். என் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் வாழ்க்கையை பார்க்கணும். நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமயத்தில் அதிகாலை வேலையிலே நான் எழுது ஆண்டு சமயத்தில் உட்காருவேன். கார்மேல் தியான ஆசிரமத்திலே நாங்கள் நற்கருணையாண்ட காலை 3 மணிக்கு போயிட்டு சேப்பலில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். இதை பார்க்க சில சகோதர சொல்வாங்கன்றிருக்கு, பிரதர் காலையில் போயிடுறாரு, போயிட்டு ஆண்டுடைய காலை பிடிச்சி கெட்டியாக பிடிச்சி அவர் உலுக்கி கேட்டு வாங்கிடுறாருன்னு சொல்லுவாங்கன்றிருக்கு. சில அங்கே இருக்கிற வேதியர் மற்ற சகோதரர்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, போகிறாரு பிரதர் போகிறாரு. பெரிய மகளே, ஆண்டவர் சமூகத்தில் போய் அந்த சொல்லவில்லை, அந்த பாவமில்லாத பரிசுத்தமான நிலையிலே அவருடைய பிள்ளை என்கிற முறையிலே நாம் அப்படியே முழு உள்ளத்தோடு கூட தேடி போயிட்டு அவருடைய வாக்கு தத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாக நடக்குமா நடக்காதா? நடக்கும் பிரியமாவளே. நான் சொல்லுகிறது யாக்கோப் சொன்னார், நீர் ஆசீர்வதித்தாலுமே போக மூட மாட்டேன்னு சொல்வாரு. நான் சொல்றது அவர் காலை பிடிச்சா நான் கண்டுக்கு கால் பிடிப்பேன், உன் கை பிடிப்பேன், நீ குடக்கலனா என் மூக்க பிடிப்பேனுவேன். நீ கால் பிடிப்பேன், கை பிடிப்பேன், நீ குடுக்கல நமக்கு பிடிப்பேன். இது வித்தியாசமான அவருக்குள்ள உணர்ந்து நான் கொண்டு ஏன்னா பெரியமா கூட நான் வாக்கு தத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அது அப்படியா நடக்கும். கண்ணில் கொண்டு வரணும். ஆளுக்கு எந்த அருமையான வெள்ளை கூட என் அன்புக்குள்ள ஒவ்வொரு கருத்தை நாம் சிந்திக்க பயங்கரமான இருக்கும். இப்போ நாம் பார்த்தது 4வது கருத்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, இந்த 5வது கருத்து கூட நான் ஒன்று சொல்லி கொஞ்சம் இட்டடிச்சு போகலாம் முடியும்னு நினைக்கிறதுல நான் முடியாது நினைக்கிறேன், பார்க்கலாம் சிந்திக்க. 5வது கருத்து ஒன்று பார்க்க முடியும். பிரியமாகவே இந்த கருத்தை ஒட்டி ஒன்று தான். அதாவது மாலை கட்டும்போது இது கட்டி அடுத்து கட்டி விடுவாங்க. அது மாதிரி இந்த ஒன்னோடு தொடர்பு தான். உன்னோடு கூட 5வது பார்க்கிற பொழுது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 11:24 வசனம். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இப்ப என்ன சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும், நம்புங்க, அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட்.
அந்த ஜெபத்தின் வழிமுறை சொல்லுகிறது, நிறைய வழிமுறை இருக்கிறது. அதிலே நான் 5 காரியங்களை நான் சொல்ல வந்தேன். அதாவது நம்முடைய குற்றமற்ற நிலையிலே அவருக்கு முன்னாடி போகிற நிலை 1. 2வது நிலை என்ன? 2வது நிலை இருக்கு, கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார், அப்பா பிள்ளை என்கிற நிலையிலே அழைக்க தேர்ந்து கொண்டார் என்கின்ற அந்த ஒரு மனநிலை, இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிற ஒரு நிலை, நம்மை அழைத்த அந்த இயேசு கிறிஸ்து, நம்ம ரத்தனால் கழுவின இயேசு கிறிஸ்து, நம்ம தந்தையோடு கூட ஐக்கியப்படுத்தின இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஜெபிக்கிற ஒரு நிலை, அது பார்த்தோம். 3வது நாம் பார்க்கிற பொழுது முழு உள்ளத்தோடு முழுதியத்தோடு கூட ஆண்டவரை தேடணும், கண்டுகொள்ளணும், எப்படி எல்லாம் சொல்லுகின்றது அதை பார்த்தோம். 4வது பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, உள்ளங்களை அதாவது எப்படி ஆவிக்குரிய நிலையிலே ஜெபிக்கணும், ஆவிக்குரிய நிலையிலே தூய ஆவியானவர், அந்த முன்ன இயேசு இப்ப தூயானவர், அப்போ இயேசு தூயாவிக்குள்ள அப்படியே கடந்து செயல்படுகிற ஒரு நிலை, தூயாவின் நிலையிலே நாம் ஜெபிக்கணும். ஜெபிப்பது எப்படி என்று தெரியாது இருக்கிற பொழுது தூய ஆவியானவர் அப்படி தூயாவிலே கடந்து போகிறது, நல்ல நல்ல ஜெபங்கள் கடந்து போகும், அது வாசிடுவோம் பார்த்தோம். அடுத்து நான் இப்படி ஜெபிக்கிற பொழுது அடுத்தது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறது தான், அது துவங்கணும், அதுக்குள்ள நேரமாகி போச்சு. மார்க் 11:24 பார்த்தோம். நீங்கள் இரவு வேண்டும் போது நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் பெற்று கொண்டோம் என்று நீ நம்புங்க, அது உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவர் பெருத்து நடத்திட்டு கொண்டு வரணும், கொண்டு வரணும். இந்த கருத்து மிக மிக முக்கியமான இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் செஞ்சிடுவார், கொடுத்துடுவார். என்னை எங்கேயோ வந்து அழைச்சி என்னை அப்படிலாம் பக்குவப்படுத்தி நடப்பிக்கிற கடவுள் என் ஜெபத்தை அவர் கேட்பார், கண்டிப்பாக கொடுப்பார். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரின் தந்தையா இருக்கிறேன், எனக்கு எனக்கு கடன் சொல்லலாம். இந்த கருத்து பயங்கரமான கருத்து, நம்பிக்கை. இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது மத்திய இந்த கருத்தை தான் மத்திய முன்ன சொன்னது மார்க்ல சொன்னார் நற்செய்தினா. இப்ப மத்தியில கூட பார்க்கணும், மத்தியில பார்க்கும் பொழுது அதுல கூட சொல்லப்பட்டிருக்கு. மத்தியில 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் இதே கருத்தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். மத்தியில 21:22 நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கை முன்ன அவர் சொன்னாரு, நீங்க ஜெபத்துல இதெல்லாம் கேட்பீங்க, பெற்றுக்கொண்டு நம்புங்க, அப்படி நடக்கும் சொன்னாரு. இவரும் சொல்றாரு நம்பிக்கொண்டு கேட்டா கண்டிப்பா நடக்கும். விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கணும். என் ஆண்டவர் என்னை காண்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற பொழுது நடக்கும். ஜபத்தை கேட்கணும்னு அற்புதம். இது நான் சொல்லுகிற பொழுது பிரியமாக்குள்ளே யாக்கோப் ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவார், அருமையான உதாரணம். யாக்கோப் 1 அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுவாரு. இன்றைக்கு சொல்லுவாருனாக்க, உங்களுடைய விசுவாசம் உறுதியான இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீங்க நம்பிக்கையோடு சேர்ந்து யாக்கோப் 1:6 சொல்லிருப்பாரு, நீங்க நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்கப்பட வேண்டும். ஐயப்பாடு கொள்ளுகிறவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். காற்றினால் அழைக்கப்படும் கடல் அலைக்கு ஒப்பானவர்கள். கடல் அலைக்கு ஒப்பானவர்கள். அப்ப பாக்கணும், ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா. கடல் அலை வருது போயிடுது, கடல் அலை வருது போயிடுது இல்லைங்களா. அது மாதிரி ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதுன்னு அப்படி கொண்டு வந்தாக்க ஒன்றும் நடக்காது. ஜெபம் பண்ண ஆண்டவர் கண்டிப்பா கொடுக்கிறான், கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவதுதான் உண்மையாகவே ஒரு நடக்கும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே நம்பிக்கை அவர் மேல இருந்தா, அவர் மேல நம்பிக்கை இருந்தா நாம் விட்டு போக மாட்டோம். எப்படியாவது நான் அவர்கிட்ட கேட்டு நினைக்கும். என் அன்புக்குள்ள இது பார்த்தனாக்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இந்த கானானிய பெண்ணை பத்தி பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். கானானிய பெண்ணை பத்தி நீ பார்த்தனாக்கா சொல்லப்பட்டிருக்கும். அதுல சொல்வார் இருக்கு. கானானிய பெண்ணை பத்தி இன்னைக்கு வந்து 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். மத்தியில 15ஆம் அதிகாரத்திலே கானானிய பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அது 21 முதல்ல 28 வசனத்தை பத்தி பயணம் சொல்லும்போது அது அங்க 28 வசனம். அது இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறா. அந்த கானானிய பெண்ணு இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறா. ஏன் போயிட்டு? கண்டிப்பா இவர் கொடுப்பாரு. அவங்க மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, அது குணமாக்குறதுக்காக அந்த இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறா. இயேசு அதெல்லாம் பார்க்கவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். சீடர்கள் சொல்றாங்க, போதகரே ஆண்டவரே அவர் ஒருத்தி பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவர் காதுக்கு பட்டுக்கவே இல்லை. அப்படி போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்பிக்கை விடாப்பிடியாக பிடிச்சு கடந்து போங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் முடியும், விடமாட்டேன் யாக்கோபு சொன்னவர். அந்த மாதிரி இவரால் தான் முடியும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படித்தான் அந்த காணாம பண்ணி போறா. நீங்க நானும் போகணுமே இல்லைங்களா? காணாம பண்ணி போயிட்டு இருக்க. அப்ப 26 வசனம் பாக்குறேன்னு சொல்லிருக்கு. ஏசு ஆண்டவர் சொல்லிட்டு பார்த்து என்னடா இப்படி அப்படி சொல்லிட்டு அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை, ஆசீர்வாதத்தை நாய்களுக்கு எப்படி பயங்கரமா சொல்றாருன்னு பார்க்கணும். அது 10 சொன்னாங்க, நாய்களுக்கு போடுறது முறையில சொல்ற பிள்ளைகளுக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களை நாய்களுக்கு பண்ணணும். இந்த நாயின்னு சொன்ன உடனே எப்படி எதிர்க்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆனால் அந்த கானானிய பெண்ணு அடுத்த வசனம் சொல்றா, என்ன சொல்றது? உடனே அப்பெண் ஆமையா ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு கருத்துல அவங்க கேட்கிற பொழுது நடக்குதுன்னு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் சொன்னாரு. அங்க அற்புதம் நடந்து போயிட்டு இருக்கு. என்னை பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த கருத்தையோட நாம் சொல்லுகிற பொழுது நாம் விசுவாசத்தில் உறுதியா நாம் ஜபிக்கிறோம், கண்டிப்பா கொடுக்கிறான்கிற நிலை 5வது நிலை. இந்த 5 நிலையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், 5 நிலை இருக்குமானால் அது வல்லமுள்ள வெற்றி உள்ள ஒரு ஜபமாய் இருக்கும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே அடுத்தது நம்ம ஆசீர்வத்தை நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வத்தை நாம் சிந்திக்கிற பொழுது நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த நிறைய இருக்கு, ஆனா 3 பாயிண்ட் மட்டும் கொடுக்கலான்னு நான் தெரியும். அது முதல் பாயிண்ட் பார்த்தனாக்க, திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 91 எடுங்க. திருப்பாடல் 91 எடுத்துட்டு நீங்க அந்த 15ஆம் வசனம் சொல்லுவாரு. அந்த அந்த திருப்பாடல் 91 புள்ளுமாவே பயங்கரமான வார்த்தை. ஆனா 15வது வசனம் ரொம்ப கருமையான கருத்தா இருக்கும். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். 3 அருமையான பாயிண்ட். ஒன்று என்ன? அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது நான் பதில் அளிப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எனக்கு அவருடைய துன்பத்திலே, கஷ்டத்திலே, வேதனையில இருக்கும் பொழுது நான் அவர்களோடு கூட இருப்பேன். அவர் நம்மோடு கூட இருந்து என்ன நடக்கும்? அப்படி பார்த்துட்டு பரவாயில்ல, கஷ்டப்படுறான், வேதனை பரவாயில்ல விட்டுவாரா? இல்லை, நம்முடைய விட்டுவார். 3வது அது பார்க்கும்போது அவர்களை நான் தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். அவளை எல்லாத்திலும் சூழ்நிலையில, கஷ்டத்திலும் பிரச்சனை நான் தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். எத்தனை ஒரு கருத்தை நீ பார்க்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுவார்கள் என்று மன்றாடுவார்கள், ஜெபத்தை கேட்பான். இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது, உதாரணமா மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். செங்கடல் முடிஞ்சு அவர் அடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு வைக்கும் பொழுது ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பாலைவன பகுதியில் போயிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் பயணம் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. குடிக்கிறது தண்ணியே இல்லை. அந்த மக்களா, என்ன மோசே இப்படி கொண்டு வந்து இப்படி சாவடிக்கிறையான்னு சொல்லிட்டு நல்லா முணுமுணுக்கிறாங்க. வெளிச்சல முணுமுணுக்கிறாங்க. இவருக்கும் பஸ் கஷ்டம். ஐயோ என்ன செய்யறது, இவ்வளவு மக்களுக்கு தண்ணி இல்லையே, தண்ணி வராங்களே, தண்ணி குடிக்க இல்லையே பார்க்கணும். பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகும் பொழுது அங்கே நீ பார்க்கணும் விடுதலை பயணம் எடுங்க. விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தில் படிச்சு பார்க்கணும். அவர் மோசே ஜெபம் பண்றாரு. 15:24 நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார்.
குரலை எழுப்பினார். ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். ஆண்டவர் ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய அதுல தண்ணீர்ல போட அந்த தண்ணீர் போட்ட தண்ணீர் சுவை பெற்றது. சுவைப்பட்டது. தண்ணி இல்லாம வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணி போய் குடிக்கிறாங்க. அந்த தண்ணி குடிச்சோன்னா எல்லாம் கசப்பு பயங்கரமா வாய்க்கு உள்ள போக முடியல, கசப்பா இருக்குது. அப்பதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா இப்படி அப்படி சொல்றாங்க. என்ன பண்ணாரு மோசே? ஆண்டவர் மண்டாடுறாரு. மண்டாடும் போது ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு கோலை காட்டுறாரு, ஒரு கட்டை காட்டுறாரு. அந்த கட்டையை தூக்கி விசிறி போறாரு. அது தண்ணி பார்க்க நெருக்கத்திலே கத்தரி கூப்பிட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இல்லைங்களா? அருமையா இருக்கு. நெருக்கத்திலே உனாபத்து காலத்திலே கத்தரை நோக்கி நான் கதறி கூப்பிட்டேன், அவர் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தான். அருமையான ஒரு பாட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய முன்ன சொல்லப்பட்ட வசனத்தை நான் பார்க்கிற பொழுது அவர்களை நோக்கி மண்டாடுவார்கள், நான் பதில் அளிப்பேன், அவரோடு இருந்து அவர்களை தப்பு வைப்பேன். இன்னைக்கு உங்க அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் இந்த கருத்தை நீங்க பாருங்க. நம்ம சொல்லப்பட்ட அதே முறையில் கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் நோக்கி மண்டாடுங்கள், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அடுக்கு நடக்கும். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமா. என்ன கசந்த மாறா? உங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஆசீர்வாதமாய் 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 மாறும். நானெல்லாம் இந்த 30 வருடம் ஊழியத்தின் பாதையிலே நான் பார்க்கணும் பிரியமானவர்களே, ஏதோ உலக நிலையில் இருக்கு, அனுபவிச்சு கடந்து போகணும். பைபிளை படிச்சு படிச்சு கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க, நான் எப்படி ஜெபம் பண்ணும், ஏன் ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரா இல்லையா? அவர் பாராபட்சம் பார்க்காத ஆண்டவர் அல்லவா, ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கண்டு வரணும் இல்லைங்களா? அந்த எனவே முதலாவது பார்த்தோம் திருப்பாடலாசிரியர் சொல்லுகின்ற கருத்தோடு கூட நான் கொண்டு வருகிறேன். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கும் பொழுது சக்கரியாஸ் எடுங்க, சக்கரியாஸ் எடுங்க. ஒவ்வொரு வசனங்களும் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்குதான். சக்கரியாஸ் எடுங்க, 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த கருத்து சக்கரியாஸ் 13ல 9வது வசனத்தை படிங்க. இந்த 3இல் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன், பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள், அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள், என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன், நானும் அவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன், ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். கடைசி வேடு கொஞ்சம் சொல்லி பாருங்க எப்படி இருக்கு. இவர்கள் என் மக்கள் என்பேன், நான் இவர்களை என் மக்கள் என்பேன், ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். எப்படி இருக்கு அண்ணா, அக்கா எப்படி இருக்குக்கா? கொண்டு வாங்கக்கா, கொண்டு வாங்கண்ணா இல்லைங்களா? அங்க சொல்லிட்டு இருக்கு. அவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபத்தை நான் கேட்பேன், செவி கொடுப்பேன், அவர்கள் என் மக்கள் அந்த விடுதலை கொண்டுவேன், ஆசிரியப்பேன். அப்பொழுது நான் இவர்கள் என் மக்கள் சொல்லுவேன், அவர்கள் என் கடவுள்னு சொல்லுவாங்கன்னு. அந்த உறவை பார்க்கணும், உறவு பார்க்கணும். இந்த சொல்லுகிற பொழுது அன்புக்குள்ள எனக்குள்ள ஒரு உணர்வு கொண்டுகிறது. அப்படி அந்த உறவு கடவுள்ங்கிற உணவு கொண்டு வருகிறது பார்க்கும் பொழுது 1 அரசர் எடுங்க, 1 அரசர் எடுங்க. அவர் எலியாவை கொண்டு வருகிறேன். எலியாவை தான் உங்களுக்கு அடுக்கு கேட்டிருப்பீங்க, ஆனால் கொண்டு வர எலியாவை கொண்டு வாங்க. 1 அரசர் 18ஆம் அதிகாரத்தினை பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்தில் கடவுள் தான் உண்மையான ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், உயிருள்ள கடவுள், காண்கிற கடவுள், ஜபங்களை கேட்கிற கடவுள், விடுதலை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற வழி நடத்துகிறவர் என்று மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று எலியா நினைக்கிறார். நினைச்சிட்டு அங்க ஒரு பலிபீடம் கட்டி செயல்படுத்துகிறார். எல்லாம் அந்த மன்னர்கள் எல்லாம் மக்களும் கூட்டுக்கிறாங்க, எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த 1 அரசராகமத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கிற பொழுது 37, 38 வசனத்துல அது எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க, எப்படி பதில் வருது பாருங்க, பார்க்கணும் பாருங்க. நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி, இந்த மக்கள் அறிபடி, இந்த மக்கள் எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும்.
என்றார். எனக்கு பதில் தாரும் என்கிறார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் நெருபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா அரசன் மக்கள் எல்லாம் கூடிட்டு இருக்கிறாங்க. அந்த கூடிட்டு இருக்கிற பொழுது இங்க இவர் இப்படி ஜெபம் பண்றார். இப்படி ஜெபம் பண்ணுகிற பொழுது எல்லா மக்களும் நீர் தான் ஆண்டவர் நின்று சொல்லி கொடுங்க சொல்லி அவர் மண்டாடினாக்க என்ன எப்படி ஜெபம் பண்ண, நீர் ஒருவரே ஆண்டவர் சொல்லி காட்டு வெளிப்படுத்துங்க என்கிறார். எனக்கு பதில் தாரும் சொல்லி ஜெபம் பண்றாரு. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எல்லா பலிப்பொருள் சுட்டு எரிச்சு அங்கே மாக்குது. என்ன எல்லாரும் பார்ப்போம் எப்படி இருப்பாங்க. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஆண்டவரே தேவன், ஆண்டவரே கடவுள், ஆண்டவர் கர்த்தரே தேவன் என்றே ஆர்வரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியா அந்த சொல்றாங்களா, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எல்லாம் கடந்து வரணும். இதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கடல் கொண்டு வந்திருக்கிறார். எலியா போல ஜெபிக்கணும் சொல்லி கொண்டு வர மக்கள் மத்தியில். அது மாத்திரமல்ல என் பிரியமார்களே, அந்த எலியாவை வேற ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஜெபங்களை என்று பார்க்கும் பொழுது 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாத போனது மீண்டும் மழை பெய்ஞ்சு சொல்லிட்டு இருக்கு. நீங்க இது கருத்தை யாக்கோப்பு எடுங்க. யாக்கோப்புல அது அவர் கொஞ்சம் சுருக்கமா வித்தியாசமா அடிச்சிருக்கிறத நான் பார்க்க முடியும். யாக்கோப் 5ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனம். யாக்கோப் 5ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனம். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுங்க? எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் நினைச்சு பார்க்கணும். சரி, அடுத்து தொடர்ந்து படிக்கலாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். அவர் மழை பெய்யக்கூடாது உருக்கமாக மன்றாடினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயினது. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. இந்த எலியா அங்க அப்படி சொன்னாரு, எப்படி இங்கு மழை சொல்றது ஜெபம் பண்றாரு, மழை பொழிந்தது. இந்த மழை பொழிந்ததுன்னு சொல்லுகிற பொழுது எனக்குள் இருக்கிற கருத்து உண்மையான கருத்து தான். அந்த கடவுளை மகிப்படுத்துற ஒரு கருத்து தான். என்ன தெரியுங்களா, ஒரு 15 வருடம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பகுதியில் மழையே இல்லை. சகோதரருக்கு நல்லா தெரியும். அங்க மழையே இல்லை, எல்லாம் வறட்சியா இருந்துருக்கு. அப்போ மற்ற சமயத்தார் அவங்களுடைய முறைப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முறைப்படி அவங்களுடைய பக்தி சரி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நிலையிலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல நிலையில விசுவாச நிலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ எங்கள் பங்கு தந்தைகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உணர்வு தூயான எந்த கருத்தான், எளியா ஜெபம் பண்ணும், எளியா நம்மை போன்ற எளிய மனிதருக்கு உட்பட்டதான் அவர் ஜெபம் பண்ணார். மழை பெஞ்சல மழை பெய்யணும். இதனால நான் என்ன பண்ண தெரியுங்களா, வசனத்துக்கு எங்கள் பங்கு பாட்ட போயிட்டு எங்களுடைய பங்கு தந்தை அப்போ ஃபாதர் சூசராஜா இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் மழைக்காக ஒரு சிறப்பு ஜெபவழிபாடு செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். சரி, தாராளமாக செய்யுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் செய்கிறேன். அப்புறமா நான் செய்யணும் ஒரு குருக்களை பாவ மன்னிப்புக்கணும். ஏன்னா ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கு என்னுடைய தன்னை தாண்டி பாவத்துக்காக மண்ணு மருந்தி மண்டாடுகிற பொழுது நான் வானத்திலிருந்து அவன் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து அவன் நாட்டிலே மழையை பொழிவு செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு. அதனால பாவ மன்னிப்புக்கு கொடுக்கறதுக்காக வர சொன்னேன், அதில் வழிபாடு நடத்தினேன். அன்னைக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்ற கருத்து வேணாம், நான் அதுக்கு முன்னாடி சின்ன நோட்டீஸ் அடிச்சுக்கிறேன். மழைக்காக சிறப்பு ஜெப வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டீஸ் அடிச்சு எல்லா இடத்துக்கும் கொடுத்தேன். எல்லா மற்ற சமயத்து மக்கள்லாம் வாங்கி படிச்சு பார்த்தாங்க. மழைக்காண்டு, ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மழைக்காண்டு. அன்று என் அன்பு கூறுகளே, ஆண்டவர் ஜெபத்தை எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழை பொழிவு செய்து போல எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு அன்று மழை பொழிவு செய்தார். சாதாரண மழை இல்லை. சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு ஜெபம் முடிச்சோம், 5 மணிக்கு மழை ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கேன். அடுத்த நாள் ஏரி குளம் கூட்டெல்லாம் நிறைவு போச்சு. அடுத்த நாள் எங்கள் பங்கு அந்த தந்தை அவர்கள் நன்றி திருப்பலி தான் வச்சு அடிச்சார். நன்றி திருப்பி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கணும். அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அந்த யாக்கோபு சொன்ன
எலியா நம்மை போல எளிநிலைக்கு உட்பட்ட மனிதன் தான் சொல்லப்பட்டேன். ஆனா முறைப்படி கடந்து வரணும், பரிசுத்தில கடந்து வரணும். அதாவது எப்படி வரணும்? அப்போ ஜெர்மன் கூட்டார். எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எங்க பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த நோட்டீஸ் அவங்க ஜெபம் பண்ணாங்க. பரப்ப மழை வந்துருச்சுப்பா. அவங்க ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு மகிமடைந்தார், ஆண்டவர் இயேசு மகிமடைந்தார், ஆண்டவர் இயேசு மகிழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கருத்து அடுத்து நீ பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு கருத்து ஆசீர்வாதப்பட்டு அடுத்து எரேமியா எடுங்க. தூயானர் உணர்த்தராரே. எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீர் அறிந்திராத மாபெரும் செயல்களையும், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன், விளக்கி கூடுவேன். நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு அறிந்திராத மாபெரும் செயலை எழுப்பி வீட்கொட்டுவேன் சொல்லிக் கொடுப்பேன். என் அன்புக்குறவுகளே பார்க்கணும். இது நான் சொல்லுகிற பொழுது நான் நிறைய இந்த பைபிள்ல படிச்ச நிறைய கருத்தை சொல்லி போடலாம். ஆனா கூட நம்ம எசேக்கியா மன்னன் இல்லைங்களா, எசேக்கியா மன்னன் அந்த அசிரிய மன்னர்கள் போராடி வரும் பொழுது ஓடி போயிட்டு எப்படி சண்டை பண்ணாரு அந்த மனுஷன். அவருக்கு எசேக்கியா மன்னனுக்கு எவ்வளவு அறிவு பட்டிருக்கேன். ஆனா அந்த 19ஆம் அதிகாரம் அப்படிப்பட்டது. அந்த 20ஆம் அதிகாரத்தை பார்த்தினாக்க அவருக்கு நோவு வந்துருது, உடம்பு சரியா போடுது, வயசாகி போயிடுச்சு பெற்றது. அப்போ ஏசை இறைவாக்கின வழியாக அவங்க சொல்லப்படுகிறாங்க, நீ எல்லா பொருள்லாம் சேர்த்து பண்ணு. அப்போ அவர் என்ன சொல்றாருக்கு, ஓடி போயிட்டு அவரு செவுத்து பக்கம் திரும்பி, ஆண்டவரே ஏங்க ஆண்டவரே இப்படி ஆண்டவர் நான் என்ன தப்பு பண்ண அப்படி மண்டாடுகிறார். ஆண்டவர் அவர் கண்ணீரை காண்டார், ஜபத்தை கேட்டார், மனம் இருக்கிறார். இன்னும் அதி வெளிப்பான ஏசியா இறைவாக்கின ஏசியா திரும்பி போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுறா, அந்த மன்னங்கிட்ட சொல்லு, இன்னும் 15 ஆண்டு கூட்டி அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சாக போறான்னு சொன்னவர் தான் இப்ப மீண்டும் சொல்லுகிறார். என் அன்புக்குள்ளே இதை சொல்லுகணும், பார்க்கணும், பிரியமா கொள்ளை செல்லப்பட்டிருக்க கருத்தை நான் ஒரே ஒரு கருத்தோட கூட நான் பிடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 5, 6, 7 வசனத்தை தயவு செய்து எடுக்க படிங்க. தயவு செய்து எடுங்க, எல்லாம் எழுதுறீங்க படிக்கிறீங்க. 4ஆம் அதிகாரம் 5, 6, 7. கனிந்த உள்ளம் உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கனிந்த உங்களுடைய உள்ளம் எல்லா மனிதரும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் அண்மையிலே இருக்கிறார். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நம் அருகிலே இருக்கிறார். தோமையாக்கு முன்னால் இருந்து போல நம்ம அருகிலே இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். உங்களுடைய என்ன பிரச்சனை போராட்டம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நன்றியதோடு கூட அவங்களுக்கு சமைப்பீங்க, விண்ணப்பத்தை தெரிவிங்க. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, அதுதான் அதிசயங்கள், அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை நீங்க பாப்பீங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அருகிலே இருக்கிறான் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சோதரமே, அப்படியே கடந்து பகலாம். கண்களை மூடி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். அற்புதங்களை அறிவெல்லாம் கடந்த இறைமதி கொடுக்கிற ஆண்டவர் நம்ம இருக்கிறார். நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிறாண்டு. அப்படி விசுவாசத்தோடு கூட கடந்து போங்க, ஒப்புக்கொடுங்க. அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமாண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற அன்பு ஆண்டவரே, இதோ அந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு அருகிலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எலியாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தவர் ஆண்டவரே, இதோ எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட இந்த விடுதலை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இவர்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே. அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னவரே. நாளில ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் வருந்துகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உடல் நோயால் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே, அவர்கள் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளில ஆண்டவரே, தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஞானத்தின் ஆவினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அவர்கள் அறியாததையும் புரியாததையும் நீர் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் ஆண்டவரே அவர்கள் எழுதும்படியாய் ஞாபகப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் யார் யார் ஜெபம் செய்தார்களோ அனைத்து ஜெபங்களையும் நீர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.